ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி துலாம் லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருப்போம். செப்டம்பர் 22 முதல் அக்டோபர் 1 வரை. முதல் நாள் செப்டம்பர் 22 திங்கட்கிழமை. இது உத்தர நட்சத்திரம் நண்பகல் 11:23 வரைக்கும். அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரமுமே நமக்கு 12ஆம் இடமான கன்னிராசியில் இருக்குது. அந்த நண்பகல் வரைக்கும் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் என்பதனால, சூரியனும் அதே நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்டது, சில ரகசிய செயல் திட்டங்கள், வெகு தூர பிரயாணங்கள், அது மாதிரியான ஒரு சூழல்கள் ஏற்படும். சில பேருக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகும். ஏன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு வேலைக்கு நல்லா இருந்தாலும் கூட அலைச்சல் அதிகமாகும். நண்பகல் 11:23 அஸ்த நட்சத்திரம் வந்துடுது. நமக்கு சந்திரன் தானே தொழில் ஸ்தானாதிபதி. அதனால் இன்னைக்கு கூடுதலாக சில பொறுப்புகளை கவனிக்கக்கூடிய அமைப்புகளும், அதே போல் கூடுதலான ஒரு ப்ராடக்ட்டு, ஒரு எக்ஸ்டென்ஷன், நம்மளுடைய வேலையை தொழிலை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் கூடுதல் பொறுப்புகளை சுமக்கிறது, இது மாதிரியான அமைப்புகள் ஏற்படும். அதுவும் தொழிலுக்கு நல்லது தான், வளர்ச்சியை கொடுக்கும். செப்டம்பர் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பகல் 1 மணி மதியம் 1:39 வரைக்கும் இந்த அஸ்த நட்சத்திரம் இருக்குது. ஸோ இந்த 2 நாளுமே நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, அலைச்சல் அதிகம், வேலை அதிகம். அதனால் கொஞ்சம் தாமதமாகலாம், டயர்டாகலாம். அதனால் கொஞ்சம் மனசுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படலாம். செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை மதியம் 1:39 சித்திரை நட்சத்திரம் தொடங்குகிறது. செவ்வாயினுடைய நட்சத்திரம். இப்போ செவ்வாயும் நமக்கு துளாராசிலேயே இருக்கார். அவரும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சித்திரையில் இருக்கார். இன்னைக்கு எப்படியாவது எதையாவது சாதிச்சிடணும், வேலையில் ரொம்ப இன்வால்வ் ஆகி டெவலப் பண்ணிடணுங்கிற ஒரு முழு முயற்சியோடு இயங்குவீங்க. அதற்குண்டான பண ஆதிக்கமும் இன்னைக்கு செயல்படும். பணத்தை நோக்கி பயணம் இருக்கும். ஆனால் அதற்குண்டான வேகத்தில் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். பரபரப்பை கொடுக்கக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறனால கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணி போய்க்கணும். இரவு 8:29 செவ்வாய் சுவாதி நட்சத்திரத்துக்கு மாறிடுவார் சித்திரையிலிருந்து. அதுக்கப்புறம் ராகுவை போல் செயல்படுறதுனால இது ஒரு நல்ல பலனாக இருக்கும், உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். மறுநாள் புதன்கிழமை செப்டம்பர் 24 மாலை 4:15 வரைக்குமே நமக்கு இந்த சித்திரை நட்சத்திரம் இருக்குது. இந்த சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் ராகுவை போல செயல்படும்போது இந்த புதன்கிழமையில் உங்களுக்கு புதுசாக பணவரவு, தொழில் பலம், புதுசாக ஆர்டரு இதெல்லாம் நடக்கும். இந்த மாலையில் 4:15 புதன்கிழமை அன்னைக்கு தொடங்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரங்கிறதுனால 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு குருவை போலவும் புதனை போலவும் செயல்படுகிறது. அப்போ இது தொழிலுக்கு நல்லது. சில பேருக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகும். சில பேர் எக்ஸாம் எழுதுறதுல சக்ஸஸ் பண்ணுவாங்க. நல்ல ஒரு பொருள் சார்ந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். செப்டம்பர் 25 வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரம். அது இரவு 7:08 வரைக்குமே இருக்குது. அதுக்கப்புறம் தான் விசாக நட்சத்திரம். ஸோ நம்ம வெள்ளிக்கிழமைக்கு விசாக நட்சத்திரத்தை எடுத்துகிட்டு போகலாம். செப்டம்பர் 28 வெள்ளிக்கிழமை குருவனுடைய பலனை நம்ம எப்படி அனுபவிக்கிறோம்னா, குரு சொந்த நட்சத்திரமான குருவிலேயே இருக்கார். சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். சுக்கிரன் 12ல் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறனால ஒரு டபுள் மடங்கு பெனிஃபிட்டை கொடுக்கும். ஒரு வேலைக்கு போனால் 2 வேலை, ஒரு பர்ச்சேஸு, ஒரு ஆர்டரு கிடைக்குதுன்னு போவோம், அது டபுளாக கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய நாள் தான். இன்னொரு ஃபீல்டு, ஒரு ப்ராடக்ட்டு, இதையெல்லாம் கூட நம்மளுக்கு இன்வால்வ் பண்ணி கொடுக்கும். சில பேருக்கு வேறு வேலைக்கு மாற்றம் ஆவார்கள். அதுக்குண்டான ஒரு அமைப்பும் இன்றைக்கி இருக்குது. பணி மாற்றங்கள் அப்படிங்கிறது கூடுதல் பொறுப்புகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். செப்டம்பர் 27 சனிக்கிழமை அனுஷ நட்சத்திரம். இப்போ முதல் நாள் நைட்டு, வெள்ளிக்கிழமை நைட்டு தொடங்கிறது. சனிக்கிழமை சனியினுடைய நட்சத்திரமே ஃபுல்லாக நடக்குது. இப்போ சனி நமக்கு பலமாக இருக்கார் இல்லையா 7ஆம் வீட்டில். அதனால் வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன் கொடுக்கும். பொதுஜன தொடர்பு அதிகரிக்கும்.
நம்ம இப்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கவங்க, கான்ட்ராக்டில் வேலை பார்க்குறவங்க, இப்போ சிவில் மேஸ்திரிஸ், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பேங்கிங்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். செப்டம்பர் 28 ஞாயிற்றுக்கிழமை கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். இப்போ புதனும் வந்து நமக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ இந்த 12ஆம் இடத்துல புதன் அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. அப்படிங்கிறதுனால செலவுகளை குறிக்கக்கூடிய அமைப்பு, தொழில் சார்ந்த செலவுகளாக இருக்கும். சில பேர் ஒரு மூலதனம் போடுறதுல அதிகமாக போட வேண்டி இருக்கும். இந்த புதனை பொறுத்த வரைக்கும் புதன் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால, சுக்கிரன் நமக்கு லாபஸ்தானமாக காட்டுறதுனால ஒரு மூலதனத்தின் மூலம் நமக்கு ஒரு பெனிஃபிட் உண்டாகும். அதனால் அது ஒரு வளர்ச்சி இருக்குது. செப்டம்பர் 29 திங்கட்கிழமை மூல நட்சத்திரம். நமக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் வந்து போயிடுறாரு. கேதுனுடைய நட்சத்திரம். கேது நமக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சிம்ம ராசியில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்னைக்கு எதிர்பார்த்த வேலைகள், எதிர்பார்த்த ஆர்டர்கள், எதிர்பார்த்த சர்வீஸ் நமக்கு நல்லா நடக்கும். சில பேருக்கு எதிர்பார்த்த கடன் தொகைகளும் கிடைக்கும். வழக்குகளையும் நமக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செப்டம்பர் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பூராட நட்சத்திரம். காலையில் 6:16க்கு தொடங்கி சந்திரன் 3ஆம் வீட்டில் இருக்கார். சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனும் வந்து நமக்கு லாபஸ்தானத்தில் பூர நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். ராகுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் சுக்கிரன், ராகு 5, 11, 3 இது எல்லாமே என்ன சொல்ல வருது? சுபகாரியங்களுக்கும் நல்லாயிருக்கும், மூளை உழைப்பு சார்ந்த பணிகளுக்கும் நல்லாயிருக்கும், அனைத்து விதமான கலைத்திறமைகளும் வெளிப்படக்கூடிய நல்ல நாள். சந்தோஷத்துக்கு குறைவில்லை. என்டர்டெயின்மெண்ட், என்கேஜ்மெண்ட்லாம் நல்லாயிருக்கும். அக்டோபர் 1ஆம் தேதி புதன்கிழமை உத்திராட நட்சத்திரம். காலையில் 8:05க்கு தொடங்குது. ஒரு பாதம் தனுசு ராசியிலும் 3 பாதம் மகர ராசியிலும் இருக்குது. சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் நமக்கு 12ஆம் இடத்துல விரயத்தில் சந்திரனுடைய சாரத்தில் போகிறாரு, அஸ்தத்தில் போகிறாரு. குருவனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஒரு நீண்ட தூர பிரயாணங்கள் போகிறது, தீர்த்த யாத்திரை போகிறது, குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, இது மாதிரியான விஷயங்கள் நல்லாயிருக்கும். உறவுகளுக்கு நல்லாயிருக்கும். சில பேருக்கு திருமண வாய்ப்புகள், 2ஆம் திருமண வாய்ப்புகள், 3வது குழந்தை சம்மந்தப்பட்டது, வெளிநாட்டு தொடர்பு, மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். அப்போ நம்ம 10 நாளில் வந்து முதல் நாள் தொடங்கும் பொழுது நம்ம லக்னத்துக்கு, துலா லக்னத்திற்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் நமக்கு தொடங்குது. அதே மாதிரி சூரியனுடைய நட்சத்திரத்தில் முடியுது. அது வந்து ஒரு சிறப்பு. இந்த நாட்களில் வந்து நமக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற சனி வேலைக்கு கெடுதலே பண்ண மாட்டார். அதனால் உத்தரத்திலிருந்து உத்திராடம் வரைக்கும் இந்த 10 நாட்களும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.